ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாட்டுக்கோழில கார முட்டை செய்ய போகிறோம். கார முட்டை செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் போட போகிறோம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு அதோட சேர்த்து நல்லா வந்து ரன் பண்ணிக்கிங்க. அதை நல்லா வந்து கலக்கிக்கணும். உங்களால் எவ்வளோ கலக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து கலக்கிக்கணும். நல்லா வந்து கலக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்ச்சியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அதோட பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதே 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். போட்டு நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சம், வரமிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இதோட சேர்த்துக்கிறோம். காரமும் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம முட்டையிலேயே வந்து பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இதை வந்து இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா வதக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதோட ஊற்றிக்கிறோம். இப்போ முட்டையை வந்து இதில் ஊற்றி வச்சு நல்லா வந்து மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ அடியில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து திருப்பி போட வேண்டியதான். நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு முட்டை. இப்போ வந்து திருப்பி வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கார முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சூடான சாப்பாடில் போட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இதை வந்து நல்லா சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.